கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசை இந்த ஓப் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்கள் முழுவதும் நாம் மதிப்பு மிக்கவர்களாய் என்கிற தலைப்பின் கீழாக அநேக துணை தலைப்புகளை வைத்து நாம் சில செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் 6வது துணை தலைப்பாக எழுந்திரு, அரைஸ் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். என் அன்பு தேவஜனமே, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் அன்பாகவும் நன்றாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் குடும்பங்களிலே சமாதானம் உண்டாக்குவாராக. தொடர்ந்து நேராய் நாம் வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம். அரைஸ், எழுந்திரு அப்படின்னு நீங்கள் எப்பெல்லாம் சொல்வீங்க, எங்கெல்லாம் சொல்வீங்க? பெரும்பாலும் எல்லாம் தாய்மார்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப சுலபமாக வரும். எப்போ அப்படின்னா, காலையில் பிள்ளைகள் எழுப்பும் போது எழுந்துருமான்னு தட்டி தட்டி எழுப்பி கொண்டே இருப்பாங்க. ஆமாம், அம்மா 5 மணிக்கு எந்திரிச்சிட்டாங்கன்னா பசங்க அம்மா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் எழுப்பு, ஒரு 6 மணிக்கு எழுப்புன்னா அம்மா 5 மணிலேருந்தே எழுப்புவாங்க. ஏன்னா 5 மணிலேருந்து எழுப்புனா தான் புள்ள 6 மணிக்கு ஏஞ்சிக்குவான்னு அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இல்லை ஒரு 8 மணிக்கு எழுப்புமானா 7 மணிக்கு அம்மா என்ன செஞ்சிருவாங்க, எழுந்துடுறா. ஏன் அப்படின்னா, எழுந்தாதான் அவன் சாதிக்க வேண்டிய காரியம் சாதிக்க முடியும். ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்கு அவன் கடந்து செல்ல வேண்டும் அப்படின்னா முதல்ல தூக்கத்திலிருந்து அவன் என்ன செய்யணும், எந்திரிச்சிக்கணும். எந்திரிச்சாதான் அவன் ஏஞ்சி ரெடியா என்ன செய்ய முடியும், அந்த காரியத்திற்கு கடந்து செல்ல முடியும். இன்னைக்கும் கூட இந்த எழுந்திரு என்கிற இந்த வார்த்தை கொண்டு ஒரு அருமையான தீர்க்கதரிசி குறித்து நாம் இன்னைக்கு வாசிக்க போறோம். பிரபலமான தெரிஞ்ச ஒரு தீர்க்கதரிசி, அவர்தான் எலியா. ஆமா, எலியாவை குறித்து தெரியாத நபர்கள் யாரும் இல்லை. எலியாவை குறித்து அநேகர் நீங்கள் படித்திருப்பீங்க. இன்னைக்கும் கூட நாம் எலியா செய்த சில அற்புதங்களை மேலோட்டமாய் பார்த்து அதில் உள்ள ஆழமான அர்த்தங்களையும் கருத்தங்களையும் நாம் என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்த்து தியானித்து நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். எலியா தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரிங்களா? ஆண்டவர் இஸ்ரேல் பிள்ளைகள் செய்த தவறு நிமித்தம், இஸ்ரேல் பிள்ளைகள் செய்த பாவத்தின் நிமித்தம் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த தேசத்துல மழை வராதபடிக்கு எலியாவை கொண்டு சபிக்க சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அப்போ ஆகாப் என்கிற ஒரு மனிதன் அங்கே ராஜாவா இருந்தான். ஆகாப் ராஜாவா இருக்கும் காலத்தில் எலியாவை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, இனி அந்த தேசத்துல என்ன செய்யக்கூடாது, மழையே வரக்கூடாது, 3 வருஷம் வரக்கூடாதுன்னு கட்டளையிட்டுறாரு, போட்டுறாங்க. இப்போ இவர் சொன்ன உடனே மழை இல்லை. ஆனா ஆகாபுக்கு தெரியல, இஸ்ரேல் பிள்ளைகள் செய்த குற்றத்தினாலதான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சார்னு ஆகாப் தெரியல. ஆனா ஆகாபுடைய பார்வைக்கு என்ன தெரியுதுன்னா, எலியா சொன்னதுனாலதான் என்ன இல்லை, மழை வரல அப்படின்னு சொல்லி எலியாவை கொல்ல பார்க்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, எலியாவை கொண்டு அற்புதமாய் கேரித் ஆத்தோரத்திலிருந்து காகையை கொண்டு போஷிக்கிறாரு. அப்போ அந்த விதவை வீட்டில் சாரிபாத்தின் விதவை வீட்டில் ஆகாரத்தை கொடுத்து அநேக விதத்தில் அவர் போஷித்து கண்மணி போல பாதுகாத்து கொள்றாரு. ஆனால் இந்த ஆகாபினுடைய வேலைக்காரன் எலியா கிட்ட ஒரு தேடின்னு போகும்பொழுது எலியா இவரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஐயோ ஆண்டவனே, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயா? உன்னை தேடும்படி அனுப்பாத ஜனங்களும் இல்லை, அனுப்பாத இடமும் இல்ல, அனுப்பாத ஜாதிகளே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, ஆகாப் எலியாவை கொல்லும்படிக்கு அநேகரை அனுப்பி இருக்கிறான். ஏன்? எலியா சொன்னதுனால தான்டா இன்னைக்கு நம்ம தேசத்துல பஞ்சம், எலியா சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம தேசத்துல மழை இல்ல, இவனை கொண்டு போட்டுறணும்னு ஒரே கோபம். ஆனா கர்த்தர் பயன்படுத்தி எலியாவை கொண்டு ஆகாப் முன்னாடி நிறுத்துறாரு. அப்ப மறுபடியும் ஆகாப் சொல்றாரு, இப்போ நீ என்ன செய்யணும், மழை வர வைக்கணும், மழை வராது அப்படின்னு பலவிதமான கேள்விகள் போய் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மழையை வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மலை மேல போய் மழை எல்லாத்தையும் வர வச்சிடறாரு. நீங்க வீட்டுல போய் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களா? உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் நீங்க வாசிங்க 19 அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிப்பீர்களானால் உங்களுக்கு நன்றாய் புரியும், நல்ல புரியும். அதனால அந்த 19 அதிகாரத்தை நீங்க வீட்டுல வாசிங்க. 18ஆம் அதிகாரத்தையும் 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களால் உங்களுக்கு புரியும். ஆனா இன்னைக்கு அதற்கு அடுத்து என்ன செய்யறாருன்னா, இப்போ அந்த ஊழியக்காரர்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, ராஜாவை எங்க வர சொல்லு, கர்மேல் பர்வதத்திற்கு வர சொல்லு. அப்ப பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் பிளஸ் இந்த எஸ்ஏபிஎல் கிட்ட இருக்கிற தீர்க்கதரிசி 400 பேரையும் எங்க வர சொல்லு,
கர்மேல் பர்வதற்கு வர சொல்லு அப்படின்னு அங்கேருந்து அவர் அப்படியே கூப்பிட்டு போன பிற்பாடு அங்கே ஒரு பெரிய சவால் ஒன்று எலியா அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக ஆகாப் ராஜாக்கு நேராக ஒரு சவால் ஒன்று ஒன்றாரு. நீங்கள் எல்லாரும் அதை படிச்சிருப்பீங்க, அதை நல்லா உங்களுக்கு தெரியும். என்ன சவால் போடுறாரு உங்களுக்கு தெரியுமா? நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ஒருத்தர் சொல்லுங்க. வெரி குட். அப்போ நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கன்னு நான் கிறிஸ்துக்குள்ள நம்புறேன். அப்போ என்ன சவால் அங்கே வருது அப்படின்னா, ஒரு தகன பலியை கட்டுவோம், அதில் எல்லாரும் என்ன செய்வோம், மாட்டை வெட்டி போட்டுட்டு நீங்கள் உங்க தேவனை கூப்பிடுங்க, நான் என் தேவனை கூப்பிடுறேன். எந்த தேவன் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிறாரோ அந்த தேவன் தான் தெய்வன் என்கிற ஒரு சவாலை ஒன்று போடுறாரு. இதற்கு எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒத்துக்கொண்டு முதல்ல அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறாரு. அவங்க காலையிலிருந்து அவங்க அந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் கர்த்தாவே தேவனு காலையிலிருந்து கூப்பிடுறாங்க. ஆனால் அக்கினி வரவில்லை. இப்போ மதியானம் போய் கேவலமா கிண்டலா இப்போ எலியா சொல்றாரு, என்னப்பா காலையிலிருந்து கூப்பிட்டீங்களே உங்களுக்கு பதில் வரலையா? சரி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன், இன்னும் உங்க ஆண்டவர் கூப்பிடுங்கன்றாரு. மறுபடியும் மத்தியானத்திலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. என்ன வரல, பதிலே வரல என்பதை நாம் அழகாய் இங்கே படிக்கிறோம். படித்த பிற்பாடு இப்போ இவ்வளவு நடந்துச்சா, இப்போ நான் போய் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா, யாரும் செய்யாத ஒரு காரியத்தை என்ன செய்யறாருன்னா, நீங்க இப்போ 4 குடத்த தண்ணிய எடுத்து அந்த தகன பலியை அந்த பலிபடுத்து சுத்தியும் அந்த வெறுகு மேல ஊத்துங்க அப்படின்றாரு. இப்ப எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்னடா நாங்க அந்த நட்ட வெயில்ல அக்கினி அனுப்புவங்கன்னு கேட்டோம், வரல. இப்ப சாயந்தர நேரத்துல வேற குளிரான நேரத்துல தண்ணியை வேற ஊத்த சொல்றாங்க, இன்னும் எப்படி வரும் அப்படின்னு எல்லாரும் சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா வசனம் அழகா சொல்லுது. 1 ராஜாக்கள் எழுதின புத்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அப்பொழுது கர்த்தர் இடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் வெறுகுகளையும் கற்களையும் மனையையும் பட்சித்தது, வைக்கால்களிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாய் நிறுத்தி வாசிப்பீர்களான உங்களுக்கு தெரியும், அந்த அக்கினி எவ்வளவு பலமான அக்கினியா இருந்தா ஊற்றப்பட்ட தண்ணியையும் கூட அங்க அந்த அக்கினி நக்கி போட்டதாய் அந்த தண்ணீரை இல்லாதபடி அந்த அக்கினி மாற்றினது. காரணம் என்ன அப்படின்னா, கர்த்தர் எலியாவை கொண்டு ஏதோ ஒன்றை சாதிக்க ஆசைப்படுகிறார். அது முடிந்த பிற்பாடு அவர் என்ன செஞ்சாரு, 450 தீர்க்கதரிசிகளை பாகால் தீர்க்கதரிசிகளை கொண்டு போட்டுறாரு, கடந்து செல்றாரு. இதெல்லாம் முடிந்த பிற்பாடு இந்த செய்தி எங்க போய் சேருது அப்படின்னா, ஆகாவின் மனைவியாகிய அரக்க குணம் உள்ள ஒரு ராசாத்தி, ஒரு ராஜாத்தி எசேபேலுக்கு ஒரே கோபம். என்ன கோபம்? என் தீர்க்கதரிசிகள் எல்லாத்தையும் கொண்டு போட்டானே, அவங்க தேவன் தான் உண்மையான தேவன் சொல்ற மாதிரி பண்ணிட்டானே, இனி எலியாவை நாம் உயிரோட வைக்கவே கூடாது என்கிற ஒரு ஆதங்கம், ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு வெறியை கொண்டு ஒரு ஆள் அனுப்பி சொல்றாங்க. அப்ப எலியா கிட்ட ஒரு செய்தி போய் சேருது, எலியாவே நாளை இந்நேரத்தில் நீ உயிரோடு இருக்க மாட்ட, உன்னை சாகடிப்பேன்னு சொல்லி எசபேல் கட்டளையிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி யாருக்கு வந்துடுச்சு? எலியாவுக்கு வந்துச்சு. இத்தனையும் காரியங்களை செஞ்சான். மலையை நிக்க வைக்க சொன்னாரு, நிக்க வச்சான். அக்னிய வானத்திலிருந்து ஜெர்மனி வர வச்சாரு. இத்தனையும் நடந்தும் ஒரு தைரியசாலி உள்ள எலியாக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று உள்ள வந்தது. உள்ள வந்த பிற்பாடு தன் உயிரை காத்து கொள்ளும்படி தன்னை தானே காத்துக்கொண்டு எப்படியாவது எசேபேல் கையில மாட்டாம, ஏன் அப்படின்னா இதற்கு முன்பாக அநேக ஊழியக்காரர்களை, அநேக தீர்க்கதரிசிகளை, அநேக இஸ்ரவேல் பிள்ளைகளை எசேபேல் கொண்டு போட்டா. இப்ப நான் மிஞ்சி இருக்கிறது நான் ஒருத்தன் தான், என்னையும் கொண்டு போட்டுருவா, அதனால எப்படின்னா போய் ஓடி ஒழிஞ்சிப்போம் அப்படின்னு இவர் ஓடி போயிடுறாரு. ஓடி போய் ஒரு செடியின் கீழே படுத்துக் கொள்ளுகிறார். எந்த செடின்னு சொல்ல முடியுமா? அதுதான் சூரஜ் செடி. நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4, 5, 6, 7 அதெல்லாம் போய் வீட்டில் வாசிங்க. நான் உங்களுக்கு 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், நன்றாய் கவனிங்க. ஒரு சூரஜ் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். இப்போ இவர் சோர்ந்து போய் பயத்துல கலங்கி எங்க போய் படுத்துக்கிறாரு? சூரஜ் செடி கீழே போய் படுத்துக்கிறாரு. அவர் போயிட்டாருன்னு ஆண்டவர் சும்மா எலியா விடலங்க, ஒரு தூதனை அனுப்புறாரு. தூதனை அனுப்பி என்ன செய்யறாருன்னா, போய் யாரை எழுப்பு, எலியாவை எழுப்பு,
சும்மா அனுப்பலங்க, தூதர்கிட்ட என்னெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு பாருங்களேன். நீங்க 6வது வசனத்தை வாசிப்பீர்களானால், அவன் விழித்து பார்த்தபோது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். இப்ப ஆண்டவர் தூதனை அமைச்சார். எதுக்கு? எலியாவை எழுப்புப்பா, இன்னும் அவன் பண்ண வேண்டிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது, அவனை எழுப்புன்னு தூதனை அமைச்சா இவர் எழுந்துச்சாரு. எழுந்துட்டு என்ன செய்யறாருன்னா, கொடுக்கப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு மறுபடியும் என்ன செஞ்சிடறாருன்னா, அதே சூரச்செடியின் கீழே படுத்து கொள்றாரு. ஆண்டவர் எழுப்ப இவர் படுக்க, ஆண்டவர் எழுப்ப இவர் படுக்க. ஆனாலும் சோர்ந்து போகாத கர்த்தர், நாம் நம்முடைய வாழ்க்கைகளில் சோர்ந்து போனாலும் கர்த்தர் நம்மை குறித்து சோர்ந்து போகாதபடி மறுபடியும் இன்னொரு விசை தூதரை அனுப்புறாரு. நீங்க அடுத்த வசனங்களை, அந்த 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால் அங்க என்ன சொல்லுது? கர்த்தருடைய தூதன் திரும்பவும் 2ஆம் தர எழுந்துரு போஜனம் பண்ணு. இப்ப இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், இந்த கடைசியில ரொம்ப முக்கியம். திரும்பவும் 2ஆம் தர எழுந்துரு போஜனம் பண்ணு. கடைசி சரணம் சொல்லுது, கடைசி லைன் சொல்லுது, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கமான், கெட் அப், எழுந்துருப்பா, எழுந்துரு. நீ புசித்து குடிச்சு படுத்துக்கிறதுனால உனக்கு கிடைக்க போகிற நன்மை ஒண்ணு இல்ல. நீ எழுந்துர வேண்டும், எழுந்துரு, சாப்பிடு. ஏன்னா நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். இப்ப 2வது தடவை தேவதூதன் எலியாவை எழுப்பி சொல்றாரு, எழுந்துரு. நீ எழுந்தால் உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஏங்க இப்ப எலியா என்னால முடியாது, எனக்கு வேண்டான்னு தானே ஒரு தூரம் போறாரு. ஆனா ஆண்டவர் ஏன் விட மாட்டிருக்கிறாரு? காரணம் என்னன்னா, கர்த்தருடைய கண்ணுக்கு எலியா ஒரு மதிப்பு மிக்கவனாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தான். அவனுடைய சூழ்நிலை அவனை சூரச்செடியின் கீழே படுக்க வைத்தது. ஆனாலும் சோர்ந்து போன நேரங்களிலும் பயந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் சொல்றார், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், என் தூதனை அனுப்புறேன், உனக்கு தேவையான ஆகாரத்தை கொடுக்கிறேன், நீ எழுந்துரு, புசித்து குடித்து பிரயாணத்தை ஆரம்பி. காரணம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். கமான். எழுப்புறாரு, எழும்பிட்டாரு. என் அன்பு தேவஜனமே, நல்லா கவனிங்க. உயிருக்கு பயந்து எலியா ஓடி இருக்கலாம், தன் வாழ்க்கையில அவர் சோர்ந்து போயிருக்கலாம். எதற்காகனா, ஒரு அரக்கம் குணமுள்ளவள், ஒரு ராட்சசியான எசேபேலுடைய வார்த்தையை கண்டு பயந்தான். ஏன் பயந்தான் அப்படின்னா, இதற்கு முன்பாக நீங்கள் மேலுள்ள வசனத்தை வாசிப்பீர்களானால், அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை அவள் கொன்று போட்டாள், குவித்து போட்டாள் என்பதை நாம் வாசிக்கிறோம். ரொம்ப பேரை சாவடிச்சிட்டாங்க. இப்ப எலியாவுக்கும் அதே பயம் தான். எங்க என்னையும் கொன்னுருவாங்களா, ஆண்டவர் எழுந்து நீ போகன்னு சொல்லும் பொழுது, அதுக்கு அடுத்துள்ள வசனத்தை அவர் எலியா அழகா சொல்றார், ஆண்டவரே அவள் அநேகரை கொண்டு போட்டாள், இஸ்ரேல் ஜனங்களில் மீதியான உள்ளது, தீர்க்கதரிசியில் மீதியானது நான் ஒருவன் மாத்திரம் தானே, நான் ஒருத்தன் தான்ப்பா மிச்சமா இருக்கிறேன், என்னையும் கொண்டு போட்டுருவாளே என்கிற பயம் யாருக்குள்ள இருந்துச்சு? எலியாக்குள்ள இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தட்டுறாரு, எழுப்புறாரு, தட்டி எழுப்புறாரு, தட்டி எழுப்பி சொல்றாரு. அங்க 2 வார்த்தையை நான் ரொம்ப ஆழமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். 1 அடை, 2 தண்ணீர். இப்போ எலியாவை தூதன் எழுப்பினார்ல, எழுப்பி அவர் தலைமாட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னா, தலையில் சுடப்பட்ட அடை அப்படின்னா ஆங்கிலத்தில் பிரெட் என்று அழைக்கப்படுகிறது, மற்றும் தண்ணீர் அப்படின்னா வாட்டர். வேதாகமும் இந்த அடையையும் இந்த பிரெட்டையும் இந்த தண்ணீரும் எதற்கு ஒப்பீடுபட்டு பேசுகிறது? வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான். முதலாவதாக அவனை தட்டி எழுப்பி சொல்றாரு, உன் தலைமாட்டில் என் வார்த்தையை வச்சிருக்கிற எலும்பு. 2வதாக இந்த தண்ணீர் எதை குறிக்கிறதுனா, வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவர்கள் மீது என் ஆவியை ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்களே இடத்தில் வாங்க, நான் உங்க தாகத்தை தீர்க்கிறேன். தாகம் உள்ளவன் எவனுக்கோ கர்த்தர் என்ன செய்வாரு? பதில கொடுப்பாரு. தாகமாய் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவார்கள்.
நீங்க அநேக இடங்களில் போய் பாருங்க, இந்த அடை, இந்த அப்பம் கர்த்தருடைய வார்த்தை குறிக்கிறது. அந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இன்னைக்கு வார்த்தை நம்ம கிட்ட, பரிசுத்த ஆவி நம்ம கூட. எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கின்னு பயந்து மறுபடியும் சோர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை இல்ல. அவர் சும்மா தூதர் அமைச்சு அவனை போய் தட்டி எழுப்ப அவன் போட்டன்னு சொல்லலையே. எலியாவை தட்டி எழுப்புப்பா, அவன் ஏஞ்சிக்கிட்டு அவன் போட்டன்னு சொல்லல. மறைமுகமாக ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறாரு. அடை என்னும் வார்த்தை, தண்ணீர் என்றும் பரிசுத்த ஆவியானவர், அவர் ஜீவ தண்ணீராயிருக்கிறார். அதுதான் நம்பிக்கை. இன்னைக்கு நம்ம கையில வார்த்தை இருக்குது, எழுந்துரு. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், எழுந்துரு. உன் சோர்விலிருந்து எழுந்துரு, உன் பயத்திலிருந்து எழுந்துரு, உன் கலக்கத்திலிருந்து எழுந்துரு, உன் கண்ணீரிலிருந்து வெளியே வா. உன் சோர்விலிருந்து எல்லாத்தையும் நீ எடுத்து தூக்கி கடாசிட்டு நீ எழுந்துர வேண்டிய ஒரே ஒரு காயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் உனக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எழுந்துட்டானா அவனை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமான காரியம். We should just arise, wake up or get up. என் அன்பு தேவஜனமே, எழுந்துருங்க. உங்களை எழுப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களோட கூட இருக்கிறதே. உங்களை எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறாரே. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்த எழுப்ப இன்னும் இந்த உலகத்தின் ஆசபாசங்களில் நீங்கள் முழுங்கி படுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? நோ, கெட் அப் ஃப்ரம் த சின். பாவத்திலிருந்து எழுந்து வெளியே வா. அக்கிரமத்திலிருந்து எழுந்து வெளியே வா. துர்மார்கத்தனத்திலிருந்து எழுந்து வெளியே வா. உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா விதமான சகல காரியங்களிலிருந்து நீங்கள் எழுந்து வர வேண்டும். Just get up, just arise and come out from the world which is unworthy for you. எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே. கர்த்தருடைய வார்த்தை உன்னை தேற்ற உன்னோடு இருக்கிறதே. அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை தேற்ற உன்னோடு இருக்கிறாரே. எழுந்திரு. இன்னைக்கு அநேகர் குடும்பத்தின் சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போய் கிடக்குறீங்க. சமாதானம் இல்லை பாஸ்டர், சந்தோஷம் இல்லை பாஸ்டர், ஒருமனம் இல்லை பாஸ்டர், எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் சச்சிருவோம் அப்படின்னு விழுந்து கிடக்கிறீர்களோ? எங்களை தூக்க யாரும் இல்லை, எங்களை ஆதரிக்க யாரும் இல்லை, எங்களை அரவணைக்க யாரும் இல்லைன்னு சோர்ந்து போய் விழுந்து கிடக்கிறீர்களோ? பயப்படாதீங்க. உங்களை தட்டி எழுப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட. உங்களை தட்டி எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட. கர்த்தர் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? வசனம் சொல்லுது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் நம்ம சார்பில் இருக்கிறாருங்க. கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறாருங்க. நமக்கு விரோதமா யாரால நிற்க முடியும்? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், உன்னுடைய குடும்பத்திற்கு விரோதமாய் பலவிதமான சோர்வு நிமித்தம் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான பிரச்சனையில நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான அவமானத்தில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான சங்கடத்தில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான நெருக்கடியில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான அக்கிரமத்தில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான சாபத்தில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான கோபத்தில் நீ விழுந்து கிடக்கிறாயோ, பலவிதமான சூழ்நிலையில நீ விழுந்து எழுந்திருக்கவே முடியாது என்று கலங்கி நிற்கிறாயோ, பயப்படாதே. Do not fear. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை தேற்றவும், உன்னை ஆற்றவும், உன்னை எழுப்பவும் கர்த்தருடைய தூதன் உன்னோட கூட வந்து உன்னை தட்டி எழுப்புகிறார். உனக்கு தைரியமாக அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உனக்கு தைரியமாக பரிசுத்த ஆவியானவர் உன்னோட கூட இருக்கிறாரு. எழுந்திருப்பா. ஏன் கர்த்தர் உன்னை எழும்ப பண்றார்னா, உன்னை மாத்திரம் நினைச்சுக்கோ. உன்னையே எழுப்புறார்னா நீ கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷித்தமானவன். விலை மதிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நாம் வாழணும். கர்த்தர் நமக்கு ஒரு விலையை கட்டியிருக்கிறார் என்ற கடந்த பிரசங்கத்தில் முழுவதும் நாம் பார்க்கிறோம் இல்லையா? ஏன் அப்படின்னா, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவர்கள். We are so valuable persons in the sight of God. ஆம் என் அன்பு தேவச்சனமே, கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையானவர்கள். அதனால தான் ஒரு வசனம் அழகா சொல்லுது. அவர் எலியா சொல்றார், அந்த 18ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். இந்த ஜெபம் வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணினது. அவன் ஒன்றும் சொல்லங்க, பெருசாலாம் ஒன்றும் ஜெபம் பண்ணல. சிம்பிளா சொல்றார், ஆண்டவரே என்னை கேட்டருளும்.
நீங்க தேவன் என்று அறியும்படிக்கு எங்களை கேட்டருளும். இன்னைக்கு நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க தேவனா இருந்தா இன்னைக்கு விழுந்து போன எங்களை தூக்குங்கப்பா. எங்கெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறோமோ, எங்கெல்லாம் படுத்திருக்கிறோமோ, எங்கெல்லாம் சோம்பேறியா இருக்கிறோமோ, எங்களை எழுப்புங்க. உங்க வார்த்தை எங்களை எழுப்பட்டோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை எழுப்பட்டோம். நாங்க எழும்ப எங்களை நாங்கள் தைரியப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு நீங்க தைரியத்தை கொடுங்க. எங்களை மேன்மை பாராட்டுங்க. நீங்க கேளுங்க, கர்த்தர் எழுப்புவார். எழும்பினால் எதிரிகள் இல்லை. காரணம், நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விலை மதிக்க கூடியவர்கள், கர்த்தருடைய பார்வைக்கு மதிப்பு மிக்கவர்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, பயப்படாத. விழுந்து போன உன்னை என் கர்த்தர் கரம் பிடித்து தூக்க வல்லவராக இருக்கிறாரு. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே, எழுந்துரு. மனப்பூர்வமாக எழுந்துரு. ஜஸ்ட் அரைஸ், ஜஸ்ட் வேக் அப், கெட் அப், அரைஸ். இட்ஸ் எனஃப். நீ எழுந்துட்டால் உனக்கு எதிரில்லை. இன்னைக்கு இந்த செய்தியின் மூலமா கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறாரு. நீ மதிப்பு மிக்கவன். நீ எழுந்துட்டால் உனக்கு எதிரி இல்லை. காரணம், யூ ஆர் வேல்யூபிள். நீ மதிப்பு மிக்கவன், நீ மதிப்பு மிக்கவள். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் இருக்கிற இடங்களில் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தகப்பனே, உடைய நேசத்திற்கு ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுடைய பாசத்திற்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீங்க நல்லவரு, நீங்க போதுமானவருப்பா. எங்க வாழ்க்கையில எத்தனையோ முறை எலியாவை போல நாங்க சோர்ந்து விழுந்து கிடக்கிறோம். சூர செடியின் கீழே படுத்து கிடக்கிறோம். எத்தனை முறை உங்களை வார்த்தைகளை தேற்றினாலும், எத்தனை முறை பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட இருந்தாலும் தைரியம் இல்லாம அதை பெற்றுக்கொண்டு மறுபடியும் எலியாவை போல நாங்கள் படுத்துக் கொள்ளுகிறோம்ப்பா. மறுபடியும் எலியாவை போல நாங்கள் படுத்துக் கொள்ளுகிறோமே. எங்கள் அன்பு நேசபதியே, எங்கள் அன்பு ஜீவபதியே, இதோ இணையதளத்தின் மூலமா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பிள்ளைகள் பலவீனத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, சோர்வில் விழுந்து கிடக்கிறாங்களோ, பயத்தில் விழுந்து கிடக்கிறார்களோ, எப்படிப்பட்ட நெருக்கடியில் விழுந்து கிடக்கிறார்களோ, அவர் எந்த ஸ்தானத்தில், பாவத்தில், அக்கிரமத்தில், துர்மார்க்கத்தில் விழுந்திருந்தாலும் நசரேன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவரை நீர் தட்டி எழுப்புவீராக. நீர் தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுந்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. உம்முடைய அன்பு கரம் எங்களோடு இருந்து தேற்றட்டும், நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் உடலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.